இந்த உலகத்தில் இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தாண்டி நான் எப்படி வந்துட்டு அழகை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன்றது என்னோடய ஜேர்னி இது. ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபோட்டோஸ். ஸோ அங்கே டைம் அண்ட் பிளேஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதெல்லாம் என்னோடய கோவா டேஸ். அப்போ தான் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் பண்ணேன். ஸோ மற்ற கோச்சஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு புது க்ரௌடை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியாமல். போக போக வந்துட்டு மேக்கப் போடுறது வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்துட்டு நல்லா நான் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு மேக்கப் போட்டிருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு என்னால் அழகே பார்க்க முடியாது. ஸோ மேக்கப் இல்லைன்னா தான் வந்துட்டு அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இப்போல்லாம் என்னால் பார்க்க முடியும். ஒரு மைண்ட் ஃபில்டர் மாதிரி இப்போ என்னோடய மைண்டுக்குள்ளே அது வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் போடும்போது நான் ஃபில்டர் மேக்கப்லாம் நிறைய போட்டுக்கிட்டு வெளியே நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்துட்டு எனக்கு ஸ்டைலிஸ்ட்லாமும் நான் வந்துட்டு ஹையர் பண்ணி என்னோடய ஸ்டைல்லாமும் நான் மாற்றி இன்னும் எப்படி வந்துட்டு என்னோடய பியூட்டி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது மேக்கப் மூலமாக அப்படின்னு வந்துட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் டெல்லிக்கு போனது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அட் அ பாயிண்ட் கொஞ்சம் தொலைஞ்ச மாதிரி ஆகிட்டேன். திரும்பி நம்ம வேறு ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணுறோமோ அப்படின்ற ரியலைசேஷன்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது ஸ்லைட்டாக. பட் இருந்தாலும் இதெல்லாம் தாய்லாண்ட் போகிறப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ அங்கே போயிட்டு மேக்கப்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் அப்பப்போ ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய மேக்கப்போடு தான் வெளியே போகிறது, ஃபுல் மேக்கப்போட. இதெல்லாம் தாய்லாண்டில் வந்துட்டு அங்கே நல்லா சுற்றி பார்த்தப்போ எடுத்தது. இந்த டைம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்னோடய ஸ்கின்னு வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் என்னால் ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணவும் வந்துட்டு முடியல. ஸோ ஒரு பயங்கர டைலமாவில் கன்ஃபியூஷன்லலாம் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது தான் இவங்க அழகாக பிக்சர் போடுறாங்களே அப்படின்னு வந்துட்டு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு ஆழமாக தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை. சோஷியல் மீடியாவில் வெளிக்காட்டுறது வந்துட்டு வெளியே மேக்கப் போட்டு வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் செல்ஃபை வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்கும் ஃபில்டரோட. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10th ஜூன் அப்போல்லாம் நான் இன்னும் நெயில்ஸு ஆக்சசரிஸு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமாக வந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இதுதான் லாஸ்ட் டே நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போட்டு. இது வந்துட்டு ஆகஸ்ட். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2024 நான் மேக்கப் வந்துட்டு போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். நேச்சுரலாக என்னோடய ஸ்கின்னை வந்துட்டு ஹீல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பீலிங் மட்டும் ஸ்கின் பீலிங் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸிங்கையும் தாண்டி நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் ரியல் பியூட்டி என்ஹான்சஸ் இருக்குது. அதாவது நம்ம பீஸ், ஜாய், ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும்போது ரேடியேட் ஆகிற பியூட்டியோட லெவல் வந்துட்டு எதாலையுமே மேட்ச் பண்ணவே முடியாது. ஆனாலும் நான் அப்பப்போ என்வி, ஜெலசி ஃபீல் பண்ணுறேன். அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஜேர்னலிங் மூலமாக அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் இல்லை கேப்ஷனை பார்த்து தெரிஞ்சு